love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அந்த என்டையர் பைத்தன் ஃபேமிலியிலே நம்ம சாப்டர் 56 பார்க்க போகிறோம். 56 நாட்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும். ஆனால் நம்பையில் இந்த சாப்டர் வந்து 15. நம்ம போன 2 சாப்டர் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஷார்ட் பார்த்தோம் முன்னானேத்திக்கு. அந்த ஷார்ட்டில் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் ஆல்ஃபபெட்ஸு A to B, ஆப்பிள் பனானா செரி, செரி பனானா ஆப்பிள், 0 1 2 2 1 0, ஸோ அந்த மாதிரி மாற்றுறது, பைனரி, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து என்ன பார்த்தோம்? ஃபில்டரிங் பார்த்தோம். ஒரு பெரிய செட்லேருந்து எனக்கு தேவையான குட்டி செட்டு மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து தமிழ் பேசுகிற மக்கள் மட்டும் கொடு, தமிழ் ஆங்கிலம் கொடு, தமிழ் ஆங்கிலம் ஹிந்தியை சேர்த்து கொடு, அந்த மாதிரி. ஸோ அதில் நம்ம ஒரு சிலதெல்லாம் ஹார்ட் கோட் பார்த்தோம். ஹார்ட் கோட் இல்லாமல் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு சில நம்ம ட்ரை பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அரே ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரேண்டம். அது என்னடா அது ரேண்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். டேய், இந்த பையன்லாம் எப்பட்றா ஜெயிச்சான்? சத்தியமாக வடிகட்டினா முட்டாள் ஆச்சடாமல், இவன்லாம் சான்ஸே கிடையாதுடா, எப்பட்றா வந்துச்சு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். அந்த ரேண்டமாக சில பேருக்கு அடிக்கும் பார்த்தீங்கன்னா லக்கு, அதான் ரேண்டம். அந்த ரேண்டம் வந்து எப்படின்னா லக்கு மட்டும் கிடையாது, வேறு மாதிரி கூட அடிக்கலாம். ஸோ இந்த ரேண்டம்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நல்லா கற்றுக்கலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் மாதிரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போது ரேண்டம்னா வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்ல அவசியம் கிடையாது. ரேண்டம்னா வந்து என்னென்னா பேசிக்காக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ரேண்டமாக உன்னை போகிறேன்னு வச்சுக்கோங்க, இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் லாட்ரி 2 வாட்டி ஜெயிச்சவங்களாம் பெரிய ஆள். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரேண்டமு. அந்த ரேண்டம் வந்து 2 விதமாக இருக்குது. சூடோ ரேண்டம் இருக்குது, ட்ரூ ரேண்டம் இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டெஃபினட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளே பார்த்துருக்கோம். ஓகே, 1 + 1 = 2. அதாவது there must be some algorithm to generate ஒரு ரேண்டம் நம்பர் கூட, சரியா? அப்போ தான், ஏன்னா கம்ப்யூட்டர் எல்லாமே ப்ரோக்ராம் தானே. அது ப்ரோக்ராமில் வந்து நம்மளால் அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி ப்ரெடிக்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து இட் இஸ் நாட் ட்ரூலி அ ரேண்டம். ஏன்னா ரேண்டம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ ட்ரூலி ரேண்டம் கிடையாது. ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட்டட் டு த ஜென்ரேஷன் அல்காரிதம் வந்து இட்ஸ் கால் சூடோ ரேண்டம். சரியா? இவ்வளோதான் விஷயம். சரியா? இதான் விஷயமே. இப்போது அந்த ரேண்டம் நம்பர் கூட நம்ம ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணிடலாம். ஒரு நம்பரை ட்ரூலி ரேண்டம் நம்பர் ஆக்க முடியுமா? ஆக்க முடியுமே. ஒரு ட்ரூலி ரேண்டம் நம்பர் பண்ணுறதுக்கு we need to get the ரேண்டம் டேட்டா வந்து அவுட் சைட்லேருந்து. அந்த அவுட் சைட் சோர்ஸ் வந்து இட் இஸ் ஜென்ரலி ஃபார் அவர் கீ ஸ்ட்ரோக்ஸ், மவுஸ் மூமெண்ட்ஸ், டேட்டா ஆன் நெட்வொர்க், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு ட்ரூலி ரேண்டம் நம்பர் தேவை கிடையாது அன்லஸ் செக்யூரிட்டிக்கு அவசியமாக இருந்தால். என்னோட AWS லெக்சர் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் நான் பேசியிருப்பேன், செக்யூரிட்டி எப்படி பண்ணுறது, என்கிரிப்ஷன் கீப்ஸ் என்னன்னு சொல்லி பண்ணியிருப்பேன். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ரேண்டம்ஸ் வந்து டிஜிட்டல் ரூலட் வீல்ஸு, பிளாக் செயினில் கூட ஒரு சில ரேண்டம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த டுட்டோரியல் நம்ம வந்து வில் பி யூஸிங் சூடோ ரேண்டம் நம்பர். சரியா? கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் சூடோ ரேண்டம் நம்பர். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ இங்கே இருக்குது, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே நான் போடுறேன். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இம்போர்ட் எம்பைலாம் போடல, இந்த இது பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 100க்குள்ளே, இந்த ஃபஸ்ட்டு 100க்குள்ளே ரேண்டம் நம்பர் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா, 27. என்னால் அது 2 வாட்டி ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. இப்போ நான் 2வது வாட்டி நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது 27 தான் கொடுக்கும் சொல்ல கிடையாது, நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ 55 கொடுக்குறது. இந்த மாதிரி இது வந்து எந்த கணக்குனே கூட தெரியல எனக்கு, டபுளாக அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாத பேர் தான் ரேண்டம். சரியா? அதை வந்து கரெக்டாக இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி லாட்ரி அடிக்கணும்லாம் பெரிய ஜாக்பாட்டு. சில சமயம் அதிர்ஷ்ட தேவதை அடித்து தாக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃப்ளோட்டில் கூட பண்ணலாம். அந்த ஃப்ளோட்டில் பண்ணும்போது சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இங்கே இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரேண்டம் 100ன்னு சொல்லி சொன்னேன், இது இன்டீஜர், இன்டீஜர்னு சொல்லி சொன்னேன், இங்கே 100. பட் இங்கே எதுவுமே கொடுக்கல, அப்படின்னா அது ஃப்ளோட்டு. இது என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 0.74. இது ரேண்டம். இது 2வது படி போட்டால் அதே நம்பர் வருது, நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்டீஜர் வந்து ரேண்ட் இன்ட்டுங்க. இதில் நான் வந்து சைஸு கூட நான் கொடுக்கலாங்க. இது ரேண்ட் இன்ட்டு, இது நான் சைஸு. ஓகே, இந்த ரேண்ட் இன்ட்டு சொல்லி போட்டால் ரேண்டுனா வந்து இன்டீஜர், ரேண்ட்னா ரேண்டமு, இன்டீஜர்னா இன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. நான் போடுறேன் 100, இந்த சைஸ் இது, இந்த பிரிண்ட் எக்ஸு. ஸோ இந்த மாதிரி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எனக்கு இது கொடுக்குறது. இது நான் 2வது வாட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு கொடுக்கும். பாருங்கள், அதே கொடுக்காது. ஈவந்தோ இது 100 கொடுத்தா கூட இது கொடுக்கல. பார்த்தீங்களா, 95 அங்கே தான். இது 100 கொடுத்தா கூட அதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனால இது பேர் ரேண்டம் நம்பர். சரிங்களா?
இது ரேண்ட் இன்ட்டு. இப்போது இந்த ரேண்ட் இன்ட்டு நான் என்ன பண்ணலாம், அரேவாக கூட கொடுக்கலாம். இந்த 100க்குள்ளே இன்டீஜர் 100க்குள்ளே size 3 5 டைம்ஸ் அப்படி சொல்லிட்டு பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கொடுத்துருக்கு, 1 2 3 எல்லாமே 5 5 1 2 3 4 5. இதே நான் ஃப்ளோட்டில் கூட பண்ணலாம். சரியா? NumPy ரேண்டமு இந்த இதே நான் ஃப்ளோட்டில் கூட பண்ணலாம். ரேண்ட் இன்ட்டுக்கு பதிலாக இது 3,5 இதே நான் ஃப்ளோட்டில் கூட பண்ணலாம். இப்போது இந்த சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரேண்ட் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சாய்ஸ் மெத்தட் வந்து டேக்ஸ் an array as a parameter and randomly returns one of the value. அதாவது வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேண்டம் சாய்ஸ் இன்டீஜர்லாம் கிடையாது. இந்த 3 5 7 9 எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது வந்து உங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 25%. ஏன்னா கண்டிப்பாக 4 நம்பர் தான், அதில் எப்படியும் ஒரு நம்பர் வந்துடும். இப்போ நான் வந்து 3 பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வருதான்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு 9 வந்திருக்கு. ஸோ நான் ஃபெயில் ஆனேன். ஸோ இந்த 4 நம்பரில் ஒன்று வந்துடும், அதெல்லாம் 25%. ஸோ இது வந்து சாய்ஸ் இது 9 தான் பிக் பண்ணியிருக்கு. அதான் எங்கள் விஷயம். சரியா? அதான் சாய்ஸ் கூட. இப்போ அதுவே நான் வந்து இந்த 3,5 கூட நான் பண்ணலாம். 3,5 பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே 3 இது 5 5 5 கொடுக்குறது. அவ்வளோதான் விஷயம். அதாங்க இந்த ரேண்டம் வந்து ஒரு மாதிரி ஃபன் எக்ஸசைஸு. பட் ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸசைஸ். என்கிரிப்ஷன் அதுக்கெல்லாம் சூடோ ரேண்டம் ட்ரூ ரேண்டம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு சொல்ல போகிறேன். ஏதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.